வெல்கம் டு சித்து கனெக்ட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீலாக்ல வந்து நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ நவராத்திரி ஸ்டார்ட் ஆனதுனால கொலு ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் நவராத்திரி இஸ் கொலு. அந்த கொலு ஃபங்க்ஷன் மாமாத்தில் நடக்கிறது. ஸோ அதை நம்ம ஜஸ்ட் துவக்கி வைக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ நிறைய ஒர்க் எல்லாம் போயின்னு இருக்கு. ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஒர்க். ஹாய் ஹாய். இந்த நியூ கெஸ்ட் நம்ம சேனலுக்கு. இவங்க வந்து என்னுடைய சிஸ்டர். இவங்க பேர் அனுஷா. ஹாய் அனுஷா. ஹாய். அவங்க வந்து நியூவாக ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கொலு வைக்கிறாங்க. அதை தான் நம்ம ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்காக வந்திருக்கோம். ஸோ இந்த கொலு பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கொலு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் இட் மார்க்ஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் காடஸ் துர்கா ஆன் எர்த் அப்படின்வாங்க. அதாவது நம்ம துர்கை அம்மா வந்து இல்லை அம்மன் எனி ஃபார்ம் ஆஃப் அம்மன் வந்து பூமிக்கு வந்த நாள் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம நவராத்திரி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து நாளையிலேருந்து ஐ திங்க் டுடே இஸ் October 2 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ October 3 9 டேஸ்க்கு இது போகும். ஃபைனல் டே வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ஃபைனல் டே இல்லை, ப்ரிசீடிங் டே வந்து இது அண்ட் விஜயதசமியோட கன்க்ளூட் ஆகும் இந்த நவராத்திரி செலிப்ரேஷன். மாமி நமஸ்காரம். ஓகே அனுஷா, இப்போ சொல்லுங்க, ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ ஆர் இன் திஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க, எப்படி இருக்கு? கொலு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல முடியாது. ரொம்ப வருஷமா வந்துட்டு ஃபேமிலியில் வச்சுட்டு தான் இருந்தோம். ஐ திங்க் நான் செகண்ட் படிக்கும் போதுலேருந்தே வச்சுட்டு தான் இருந்தோம். இந்த பொம்மையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 25 years ஓல்டு. ஸோ நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது நானே என் கசின்ஸ் எல்லாரும் சேர்ந்து சின்ன குட்டி பசங்களாக இருந்தோம். அப்போ எங்கள் தாத்தா கூப்பிட்டு கூடக்கார அம்மா ஒருத்தங்க வருவாங்க. அவங்க மூலமாக இந்த பொம்மையெல்லாம் வாங்கி எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் இதெல்லாம் செராமிக்ல இருக்கு. ஒரு சில பொம்மைலாம் ரொம்ப ரொம்ப பழசு, 25 years ஓல்ட். ஸோ கொஞ்சம் வருஷமா நாங்க வைக்க முடியல. ஸோ நிறைய ரீசன்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி புது வீடு வந்ததுனால புதுசா ஏன் இந்த ரீஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொலு வைக்கிறோம். பட் எனக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா எனக்கு கொலுனா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அக்கேஷன். ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி தான். ஸோ அந்த 9 டேஸ்மே வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நான் 10 years-ஆ வந்துட்டு ஆஃபீஸ்லேயும் வந்துட்டு என்னோட இந்த கொலு வந்துட்டு வீட்டில் ஸ்கிப் பண்ணிட்டாலும் ஆஃபீஸில் வந்துட்டு கண்டினியூஸாக 10 years-ஆ நான் வச்சிருக்கேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. சூப்பர். சித்ரா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொலு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு கொலு பற்றிலாம் நோ ஐடியா. எனக்கு வந்து கொலு நான் வச்சதே இல்லை. ஆனால் சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் வந்து மாமா பொண்ணோடு சேர்ந்து பண்ணது ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இதெல்லாம் ப்ரிப்பேர். நான் எல்லார் வீட்டுக்கும் போயிருக்கேன். ஆனால் இது வந்து எல்லார் வீட்டுக்குமே நான் போயிருக்கேன். ஆனால் நான் கொலு இந்த மாதிரி ரெடி பண்ணது தான் ஃபஸ்ட் டைம். இது நல்லா இருக்கு. என்ன ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க? பிள்ளையார் தான். குட். ஸோ மக்களே, இப்போ ஒர்க் எல்லாம் போயின்னு இருக்கு. அதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பொம்மையெல்லாம் தொடச்சி நீட்டாக அடுக்கி வச்சுட்டு இருக்கோம். அடுக்கி வச்சது இதெல்லாம் வந்து காண கிடைக்காத பொம்மைகள். இப்பெல்லாம் இதெல்லாம் யாரும் வைக்கிறது இல்லை. கல்யாண செட்டு, ஜிங்க் சக்கு. இது வந்து இந்த அனபிள் வந்து இல்லை கல்யாணத்துக்கு இந்த நாத்தனார் சீர் கொடுக்கறச்ச இந்த இது விளையாடல் சாமான் அப்படிங்கிறதுக்காக இது கொடுப்பாங்க. இதுல ஒரு பேர் இருப்பார். இவர் வந்து கேர்ள் பாப்பா. போட்டோ காமிங்க. கேர்ள் பாப்பா, பாய் பாப்பாவும் ஒன்று வரும். இருக்காரு பாருங்க, பார்த்தியா? கரெக்டாக சொன்ன பாரு. விளையாடல் செட்டுன்னு சொல்லுவா. இது வந்து நம்ம கல்யாணத்துக்கு வந்து நம்ம பாய்ஸ் வீட்லேருந்து கேர்ளோட நாத்தனார் வந்து இது கொடுப்பாங்க, விளையாடல் செட்டு. அவங்களுக்கு கையில் அடிபட்டிருக்கு.
அறிமுகமே தேவையில்லை அவங்களுக்குன்னு என் சிஸ்டர் சொல்கிறா. சொல்லு. இந்த நவராத்திரியோட தாத்பரியத்தை பற்றி இந்த 2 பாட்டிங்களும் சொல்ல போகிறாங்க, கேட்போம் வாங்க. அந்த காலத்தில் நவராத்திரினா குழந்தைகளுக்காக சுண்டல் பண்ண வாங்கி கொடுக்கறதுக்காகவே எல்லாரும் வருவாங்க வாசலுக்கு. அதெல்லாம் 1967 எங்கள் பாட்டிலாம் பண்ணுவாள். ரொம்ப பிரமாதமாக குழந்தைங்கள்லாம் வந்துட்டு போட்டு பாட்டு பாடிட்டு சுண்டல் வாங்கிட்டு போவோம். விதவிதமாக 11 படி வைப்பா எங்கள் காலத்தில் கொழு. எல்லாம் சிப்பாய் பொம்மையிலேருந்து இங்கிலீஷ் கொடைக்காரி மாதிரி எல்லாம் அந்த காலத்தில் இருந்த பொம்மை, பெரிய பெரிய மரப்பாட்டிகள், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அந்த மாதிரி பொம்மைகளே இப்போ ரொம்ப ரேராக இருக்குது. அதனால் இப்போ எல்லாம் போக போக இப்போ கொலு வைக்கிறது ஒரு இது மாதிரி ஆகிடுச்சு. இப்போ என் தம்பி பொண்ணு அவளாம் லண்டனுக்கு போயிட்டா, அவள் அப்பா அம்மா. சரி இதெல்லாம் நான் வைக்கணும்னு ஆசைப்பட்டா. சரி அதனால் நானும் எங்கள் தங்க பையன் மருமக சம்பந்தி மாமி எல்லோரும் இதை பார்த்து ரசித்து அவள் எப்படி பண்ணுறா என்னன்னு கேட்டதுக்காக அதை பார்க்கறதுக்கே வந்திருக்கோம் நாங்கள். இப்போ அந்த ப்ராசஸ்லாம் நடந்துட்டுருக்கு, அதான் பார்த்துட்டுருக்கோம். இன்னும் நல்லா ஃபுல்லாக முடிஞ்ச உடனே இன்னொரு தடவை போட்டு பார்த்தா அது இன்னும் பிரமாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். மாமி சொல்லுங்க, நவராத்திரி பற்றி சொல்லுங்க. நவராத்திரி சின்ன வயசுல எங்கள் அம்மா வைப்பா. நாங்கள்லாம் ஆசைப்படுறோன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து கொலுவெல்லாம் வைப்பாங்க. நிறையா கிட்டத்தட்ட 10-11 படிக்கு மேலே நாங்கள் வைப்போம். நான் எங்கள் தம்பி தங்க எங்கள் அண்ணா எல்லாருமா சேர்ந்து தான் நாங்கள் அடிக்கெல்லாம் வைப்போம். எல்லோரும் நாங்கள் சின்ன குழந்தைங்க அப்போ. நாங்கள் எல்லோரும் ஒரு பையன் ஆளுக்கு ஒரு பையன் எடுத்துன்னு எல்லார் வீட்டுக்கும் போவோம். மாமியும் கொலு வச்சுருக்கா எங்களுக்கு வாங்குவோம்ட்டு எங்களுக்கு சுண்டல் கொடுப்போம். அப்போல்லாம் சின்ன குழந்தைங்க ரொம்ப ஆசையாக நிறைய வீட்டுக்கெல்லாம் போவோம். எங்கள் ஏரியாலே ஃபுல்லாக பிராமணா தான். அங்கே நிறைய நாங்கள் எல்லார் வீட்டுக்கும் நவராத்திரி கொலுக்கு போவோம். அவளும் எங்கள் காத்துக்கெல்லாம் வருவாள். எங்கள் அம்மா பெரிய அர்க்கஞ்செடி நிறைய பண்ணுவாள் சுண்டல்லாம். எங்களுக்கு இதுவும் போது நவராத்திரி போது நைட்டு சாப்பாடே கிடையாது, ஃபுல்லாக சுண்டல் தான். எல்லார் வீட்டு எல்லா மனுஷாலும் வருவாள், நிறைய பேர் வருவாள். அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாம் பாட்டெல்லாம் பாடுவோம். எல்லாம் பாட்டு பாடுங்க அப்படின்னா. நாங்கள் சின்ன குழந்தைங்க தானே, எங்களுக்கு ஏதோ ஸ்லோகம் தெரியும், அதெல்லாம் பாடுவோம். எல்லார் வீட்டுக்கும் ஜாலியாக சுற்றிட்டு வருவோம். அந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எங்கள் அம்மா வச்சா. அதுக்கப்புறம் இப்போது எங்கள் அம்மா அப்பா இல்லைன்னாலும் எங்கள் மன்னிமாரெலாம் வைக்கிறாங்க, கொலு வைக்கிறாங்க. ஆனால் எங்கள் மாமியாரத்தில் எனக்கு கொலு வைக்கிறதுக்கு இல்லை, சம்பிரதாயம் அவளுக்கு அந்த இது இல்லை, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். அதனால நான் ஆசைப்பட்டேனேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வருஷம் வச்சா, அவ்வளோதான் வச்சா. அதுக்கப்புறம் நல்லபடியா முடிஞ்சது. அதுக்கப்புறம் வேண்டான்னு வச்சுட்டோம். வழக்கம் இல்லாமல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆசைப்பட்டோன்றதுக்காக வைக்கக்கூடாது. அதெல்லாம் சரி பரவாயில்ல, பக்கத்தாத்தில் கொடுத்தாலேன்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வச்சு அதை ஆசைப்பட்டேன். ஏன்னா கல்யாணம் ஆனால் கூட நான் எங்கள் அம்மா அதுக்கு தான் போயிடுவேன். நவராத்திரிக்கெல்லாம் 10 நாள் அங்கே தான் இருப்பேன். அதனால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நிறைய அதாவது அஷ்டலட்சுமி, சரஸ்வதி, பிள்ளையாருன்னு நிறைய கொலு பொம்மை வச்சுருப்பாங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் எல்லார் வீட்லேயும். இப்போ இவ்வாரத்தில் வைக்கிறான்னு சொல்லி கூப்பிட்டா, அதான் எப்படி வைக்கிறான்னு சூப்பர், சந்தோஷம். ரைட்.